இந்த வீதி ஓரமா வந்து பாருங்க, இந்த பக்கம் கோயில் இருக்குது, கோயில் வளவுகள் இந்த பக்கம் வேலி ஓரமா வந்து எந்த ஒரு இது இல்லாம வெறும் குடியில வச்சுட்டு தனி ஒரு என்ன வாழ்க்கை இப்பயும் நம்முடைய தமிழ் சமூகத்துல வந்து இப்படி எல்லாம் வாழ்றாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து இடவு இது தகரம்ன்றது என்ன, இப்ப சும்மா கையால் எழுதி தகலி இந்த சாதாரண இப்ப விவசாயியோட மகன்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. அப்பாக்கள் கஷ்டப்படுவாங்க, இவங்க வீட்டுல வந்து காலையில 5:30 போவாள், 5:30 போய் சமைச்சு போட்டு 7 மணி அப்படி வருவா. நைட்லக்கா நீங்க இப்ப இந்த ரோட்டோரமா என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். மக்கள் நாயகன் உறவுகள் அனைவரும் எப்படி இருக்க நல்லவை நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமன்ற இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் வீடியோ பார்த்துட்டீங்க. இதே ஒரு காஸ்டியூமோட வந்திருப்பேன். வந்த வகையில் நாங்கள் உதவி செய்துட்டு வரும்போது அங்கிள் வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் தான் கட்டாயம் நீங்கள் வரணும் தம்பி பார்க்கணும் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து தான் நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான ஒரு வீடியோ, அவசரமான ஒரு வீடியோ, அவசர உதவி தேவை. சொன்னால் இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீதி ஓரமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சொந்த ஒரு இடம் இல்லாமல் வீதி ஓரமாக வந்து ஒரு குடியில் வச்சுட்டு இரவு நேரத்தில் வந்துட்டு அவங்க எப்படி தூங்குவாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளையும் வந்து இருக்குது. இப்போ இவங்க வந்து எப்படி எனக்கு அதை சொல்கிற வார்த்தையிலான்னு தெரியல, அவ்வளோ ஒரு கஷ்டம். நான் நேரடியாக போய் நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருந்தேன். அந்த பிள்ளையும் வந்து இருக்குது. படிப்புக்கான உதவியும் தேவை, அந்த அக்காவுக்கு அந்த வாழ்வாதாரத்தை செய்கிறதுக்காக வேண்டி தொழிலுக்கான ஒரு முயற்சியும் தேவை. அதோட வந்து வட்டிக்கு அவங்க காசு வாங்கியிருக்காங்க. அவரோட இந்த வட்டி காசு வந்து கொடுக்கணும். அப்படியான உதவிகள் தேவை. கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறீங்க, உங்களால் முடிஞ்ச உதவி, ஏதோ ஒரு உதவி, உதாரணத்துக்கு படிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த உதவியாக இருக்கலாம், இல்லை வாழ்வாதாரத்துக்கு அவங்க தேவையான அந்த கடைக்கு பொருட்கள் வந்து வாங்கி போடுறதுக்கு அதுக்கு தேவையான பணம் உதவியாக இருக்கலாம், இல்லை அந்த அக்காவுக்கு அந்த வட்டி காசை கொடுக்கறதுக்கான அந்த உதவியாக இருக்கலாம். ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியலை என்றால் உங்களோட உதவி செய்யக்கூடிய உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவுகளுக்கு இந்த வீடியோ பகிருங்க. ஒரு முக்கியமான வீடியோ, உதவி கிடைக்கும் நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்துல விடைபெற போகின்றோம். இப்போ இந்த அக்காவோட பேசின விடயங்கள், அந்த அக்காவோட கதைச்சது, அந்த அங்கிள் கதைச்சது, அந்த அக்கா எந்த ஒரு இடத்தை இருந்து கொண்டிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் நீங்களே பாருங்க. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு வந்து பூமியெல்லாம் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு நாள் கழிச்சு தான் போடுவோம். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்த இடத்த வந்து இப்போ அங்கிள் வந்து கூட்டிகிட்டு போய் கொண்டிருக்காங்களே, ஆடியஸ் இவங்க வந்து இந்த கிராமத்தினுடைய தினேசங்கள். இப்போ இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க காணியில் இடத்திலிருந்து காட்டுங்க, அப்போ நான் தெரியும். இந்த வீதி ஓரமா வந்து பாருங்க, இந்த பக்கம் கோயில் இருக்குது, கோயில் வளவுகள் இந்த பக்கம் வேலி ஓரமா வந்து எந்த ஒரு இது இல்லாம வெறும் குடியில வச்சுட்டு தனி ஒரு அந்த மரத்துக்கு கீழே வந்து இருக்காங்க. சரியான ஒரு பரியாமானில. அப்ப நான் இந்த ஓரத்துல 2 வாரத்து போட்டு அங்கிள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு போங்க, நீ ஹெல்ப் பண்ண தேவையில்லை, போய் பார்த்துட்டு போய் உங்களால் முடிஞ்ச செய்யுங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருந்தேன். நான் என்ன இல்லை எங்கள் நான் கொஞ்சம் வேலையை அன்னைக்கு பிறகு வரவங்க இல்லை, நீங்க படுத்தாங்க பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுது. அப்போ அங்கிள் தான் வந்து இவங்க அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் தாக்காவோட கொஞ்சம் நேரடியாக என்ன பேசுவோம். அவங்க பார்க்கக்கூடிய விலங்கு என்ன இல்லைமென்று நீங்க ஆச்சுங்க விலங்கு அவங்ககிட்ட இல்லை பண்ணி எங்களுக்கு வரமுக்கு வீட்டில் வாழ்றாங்க. அவங்க வந்து என்னன்னா அவளுக்கு வந்து இப்போ இல்லத்துக்கு போனாதான் சாப்பாடு, பிள்ளைங்க கொண்டு படிக்கிறது இல்லத்தை கொட்டிக்காங்க. அவ சிலவள பிள்ளை வீட்டுக்கு வந்தா காசு இல்லை, எங்கிட்டையும் வந்து காய் உதவியெல்லாம் கேட்கறது, அது இருக்கான கஷ்டம். ஆனா தனியோட பொம்பளானி வந்து எல்லாம் வீட்டுல இல்லத்துக்கு சமைக்க போறோம். அந்த காய் எடுத்து கொண்டா சும்மா சின்ன வேலையை செஞ்சு கொண்டு வடை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவட கேட்டீங்கன்னா அவன் கஷ்டத்தை சொல்லுவாங்க. அக்கா வணக்கம். அக்கா ஆமாக்கா, வீடியோ எடுக்க பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? நாங்க இந்த யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் போடுவோம், ஹெல்ப் கேட்டு பிரச்சனை இல்லை தானே? அவங்களோட பெர்மிஷனோட நாங்க வந்து செய்யறாங்க, அதான் கேக்குறாங்க. அக்கா என்னன்னு சொன்ன முதல்ல கேள்வி, இப்ப இந்த ரோட்டோரமா வந்து நீங்க ஏன் இருக்கீங்க? எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அதான் நான் படுத்த குடியில் வச்சு இருக்கேன் நான். அப்ப இந்த அரசாங்கத்துல வந்து அந்த ஆர்டிஏல வந்து உங்க ஒழுங்கு சொல்லி இல்லையா? இல்ல இல்ல, அவங்க ஒத்துழைச்சு தாய் தண்ணி குடியில வச்சு திரியும், அங்க தெரியாம குடியில வச்சு திரியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மோட்டர் கிரைண்டர் போட்ட மாதிரி இந்த ரோட் வேலை நடக்கிறதுக்காக வேண்டி இந்த வேலை செஞ்சிருக்காங்க. நாங்க நிக்கிற இடத்தையே வந்து அப்பதான் கேக்குறேன். அப்ப ஆர்டி வந்து ஒழுங்கு சொல்லி சொல்லலையா? இல்ல சொல்லல, அவங்க தள்ளி தான் போட்டோ விட்டு தான் தள்ளி தான் இருக்கேன் நான். அதுல இருந்து அவங்க ஒன்றும் பேசல. அப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளுக்காக திருமணம் முடிச்சிட்டீங்களா? கல்யாணம் கட்டி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்றைக்கு 14 வயசு. 14 வயசு அந்த பிள்ளைக்கு பிறந்த 6 மாதத்தால் அவர் விட்டு போட்டு போயிட்டாரு. என்ன காரணம்? அதாவது குடிக்கிற கதைக்கிறல்ல, அவர் காலம் கேட்கிறல்ல, ஊமே உழைக்கிற செஞ்சு வந்தாரல்ல, குடிக்குது. அப்ப அந்நேரம் இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டம்தான்.
அப்ப நீங்க திருமணம் செஞ்ச எவ்வளவு காலமாக்கா? 14 வருஷம். 14 வருஷம். இப்ப ஆரம்பத்துல கல்யாணம் கட்டக்குள்ள உங்களுக்கு தெரியலையா அவங்க வந்து குடிக்கிற அவங்க இல்ல குடிக்கிற தெரியாது. அவங்க கல்யாணம் கட்டி ஒரு 3-4 மாதம் இப்போ தெரியும் இப்படி ஜாதகமா குடிக்கிறேன்ட்டு. அவங்க போய் சொல்லிட்டாங்க நான் கல்யாணம் கட்டி வச்சவங்க. ஏற்கனவே கல்யாணம் கட்டி இருந்தவர் அவங்க வீட்டுல. அவர் ஏற்கனவே கல்யாணம் கட்டி அங்க இருந்தவர். ஆனா அவங்களுக்கு தெரியாது எல்லாம். அதெல்லாம் தெரியாம கொண்டு வந்து வளர்த்து விட்டாங்க. ஒருத்தரும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. நான் என் பிள்ளை இல்லை. இல்லையே கொண்டு இல்லத்துக்கு கொண்டு விட்டுருக்கீங்க. குளராதீங்க. அப்ப பிள்ளைங்கக்கா கஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு வருவோம். விளங்குது, பார்த்தாலே விளங்குது. குளராதீங்கக்கா. நீங்க என்ன செய்யுது இப்படிதான் நம்ம தமிழ் சமூகத்துல இந்த பிரச்சனை கூட நடக்குது. இந்த கல்யாணம் கட்டுற விட்டுட்டு போற அது இது என்ன காரணம் தெரியாது. இன்னத்துக்குள்ள சமைக்கிறேன் நான். 12 வருஷம் கூடிய நான் சமைக்கிறேன். 30,000 தருவாங்க. அது காணுமா பொம்பளை புள்ளி பார்க்கணும். அது சிவப்படுற சாமான் இருந்தா நம்ம கேட்குற சாமான் நான் வாங்கிட்டு போறேன். 15 நாளைக்கு ஒரு கழி பார்க்கறாது. அது கேட்குற சாமானுக்கு நான் வாங்கிட்டு போறேன். அப்பாவுக்கு போய் லாபம் உங்களோட சாரங்கள் ஒரு உதவி சகோதரர் இருக்காங்க. அம்மா இருக்கக்குள்ள லெக்கில் அவங்க கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. அவனாலும் கல்யாணம் கட்டினாலும் வந்து மிஷின் தெரியா அம்மா சொல்றத கேட்கத்தானே ஒண்ணு கட்டி தட்டாங்க. அதுப்புறம் தெரியும் வந்து தான் குடிக்கிறாள் வந்து கல்யாணம் கட்டினாலும் பிரச்சனை ஒன்றுக்கு ஒன்றும் தெரியா பாவம் அநியானம் வாங்கி போனாங்க சொல்லிடுற வாழ்க்கை. அப்ப நீங்க சொந்த இடம் எதாக்கா? பழுவம் தான். அந்த அண்ணன் அந்த இடம் அவர் இங்க நரிப்பி தோட்டம் தெரியாது. என்ன சிங்கிள் ஏரியா போடுறா? இல்ல தமிழ்நாடு இலிப்பட்டி வழி. இலிப்பட்டி அந்த சைட் தான். அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க உங்களோட தொழிலுக்கு உங்களோட வாழ்வாருக்கு என்ன செய்யறீங்க? இந்த கடை வச்சு இதெல்லாம் போட்டு தந்தா பாரு உங்களுக்கு. நான் தான் வட்டி காசு வாங்கி இதெல்லாம் வட்டி காசு 50,000 முடிஞ்சு. வட்டிக்கு எங்க வாங்கினீங்க காசு? வாங்கினேன் இல்லத்துல வேலையராணி காசைய வந்து சீட்டு மாதிரி கட்டி இதஞ்சி இப்படிதான் ரோலிங் வந்து செலவுல காசு இல்லாட்டி ஓடி தீரான். அப்படி அப்ப இல்லத்துக்குள்ள சமைக்கிற ஆசைக்கா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 30,000 மாதம் 30,000. ஓகே. அப்ப அந்த காசை நம்பி நீங்க இன்னொரு வட்டிக்கு வாங்கினீங்க. அப்ப அந்த காசு வட்டி காசு கொடுத்தீங்களா? இல்ல கொடுக்கல. வட்டி எவ்வளவு கொடுக்குற மாசம்? 7,000. மாசம் 7,000. அப்ப அந்த வாரம் 30,000த்துல 7,000 இதுக்கு போகும் வட்டிக்கு. முதல் கடை கட்டுறதுக்காக தான் நான் வாங்கினேன். நான் வாங்குறேன் வட்டிக்கு எல்லாம். கடை கட்டுறதுக்காக தான் வாங்கினேன். ஒரு நாளைக்கு அப்ப உங்களுக்கு வியாபாரம் எவ்வளவு ஆகும்? வியாபாரம் பெருசாண்டு போகல. 2,000 2,500 அப்படி போகும். இப்போ அதுல லாபம் உங்களுக்கு? லாபம் 700-500 காசு வரும். குறைஞ்சது 500 ரூபா வரும். நீங்க காலையில வந்து ஹாஸ்டலுக்கு போய் சமைச்சு கொடுத்து போட்டு வந்து பின்னேரத்துல வடை சாமம் போடுறீங்க. ஓகே, நல்ல முயற்சியக்கா. அவங்க வாழ்த்துக்கள். என்ன வாழ்க்கையை தான் பழுதாக்கிட்டீங்க. ஒரு உள்ளுக்குள்ள பாப்பமாக்கா வாங்க. இந்த கடை திறக்கிறதுக்கு. ஓகே, இப்ப திறக்கீங்கன்னு. இப்ப இதோட இதோட என்னென்ன வேற போடுவீங்க? இந்த வடை கிழங்கு இந்த பக்கோடா சீவெல்லாம் போட்டுக்கீங்க. இப்ப தூங்குற எல்லாம் இதுக்குள்ளனாக்கா? எல்லாம் இதுக்குள்ள. கஷ்டத்தை சொல்லி பாருங்க. இந்த இதுக்குள்ள வந்து அவங்க இருந்து கொண்டு இருக்காங்க. உள்ள வந்து கொஞ்சம் வழியா போய் காட்டுங்க. வாங்கக்கா, உள்ள வாங்க. நீங்களும் வாங்க. நைட்லக்கா நீங்க இப்ப இந்த ரோட்டோரமா தூங்குற உங்களுக்கு பயம் இல்லையா? இப்ப என்னக்கா சிம்பிள் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு உள்ள வந்து எங்களுக்கு ஓகேக்கா. ஊருக்குள்ள வள ஜாக்கள் இருந்தாலும் இது ஒரு சேஃப்டி இல்லாத இடம் தானே. டக்குன்னு இது ரோட்டு ஓரமா இருக்கீல். இப்ப வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது எப்படி விளங்குன்னு தெரியாது. நேரடி எனக்கு நிக்கக்குள்ள அப்படி இருக்குது. உண்மையிலே ஏதாச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து இடவு இது தகரம்ன்றது என்ன? இப்ப சும்மா கையால் இழுத்து கிளியும். இப்ப இந்த கையால் இழுத்து இழுத்துனா அந்த தகரம் கிளியும். இப்ப அதான் அந்த டெம்பரரி அந்த ஒரு நல்ல ஒரு தரமான தகரம் இல்லை. நோமல் தகரம். இது நோமல் தகரம். அப்ப அப்படி கிடுகு மட்டும் மேல கட்டி இப்ப இந்த ஓரத்துல இருக்காங்க. அதான் கேட்கணும். என்ன தனி ஒரு பொம்பளையா நீங்க ரோட்டை ஓரமா
ஒரு சின்ன குடியில வச்சுட்டு அதுக்குள்ளே நைட்ல தூங்கி அதுக்குள்ளே வியாபாரம் பண்றது உங்களுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? பயந்தான் பயந்து படுக்கிறான். என்ன செய்யறேன் நம்மளோட சூழ்நிலை அப்படி. சரி ஓகே. இப்பக்கா என்னன்னு சொன்ன இந்த வீடியோ நிறைய உறவுகள் பார்ப்பாங்க, புலம்பெயர் நாட்டுக்கு உறவு எல்லாம். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், நீங்க உங்களுக்கு ஓகே இது இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் முன் வருவேன், இதை செய்வேன், உங்களுக்கு அத்தியாவசியமான உதவி என்ன உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன உங்களுக்கு தேவைப்படுது? நீங்களா தான் கேட்கணும். எங்களுக்கு சில இதுல பார்த்தனே விளங்கு. நீங்க உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இன்னைக்கு போறீங்க வாங்க சொல்லுங்க. எங்களுக்கு இந்த கடை இது எனக்கு வேற ஒண்ணு தெரியல. இந்த கடையெல்லாம் இது இருந்துச்சு சாமான் சக்கட்டு வாங்குறதுக்கு. அப்படியான உதவியை செய்யட்டும். இப்ப உதாரணத்துக்கு படத்தை ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டுறண்டாலுமாக்கா இதுல கட்டலாமாங்கள்? கட்டையில என்ன கட்டையில கோயிலும் கட்டையில தற்காலிகா மட்டும்தான் இருக்கலாம். அப்ப உங்களுக்கு பலவன் ஒன்றுமே இல்லையாக்கா? வியாபாரம் போகாது. அப்ப இதை இப்படியே வச்சுதான் நான் வந்து போடணும். அப்படின்னா நீங்க இப்ப கேட்கியல் இதோட சேர்ந்து இந்த சில்லறை சாமான்கள் என்ன சில்லறை சாமான் போடணும். அவர்தான் பட்டி காசு எங்களுக்கு கொடுக்கணும். பட்டி காசு இன்னைக்கு 50,000 முதல்ல வாழ்க்கை வருமாயா போயிட்டு வந்து பிள்ளைங்க வாழ்க்கை வாழ்க்கை வருமாயா முடிஞ்சிட்டு பிள்ளையோட வாழ்க்கை யாரும் முன்னின்று படிக்கிறதுக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணா அது பெரிய உதவியா இருக்கும். அது ஒரு புள்ளைய எடுத்து அது நிரந்தரமாக அப்புறம் கஷ்டத்தை வந்து சொல்லு. அப்ப நாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு அந்த பிள்ளைய ஒரு நல்ல ஒரு வழியில கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கணும். கூட வாழ்க்கை போயிட்டானே சரி. நீங்க கேட்டீங்க உதவி முக்கியமான உதவி தான். ஏன்டா நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு கேட்கல, நீங்க தொலைச்சிக்கிறதுக்கு நீங்க கேட்டீங்க. அதை வச்சு நீங்க சாப்பிட்டு கொள்வீங்க. அதாவது வாழ்த்துக்கள். உங்களோட கதைச்சதுல நானே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகி எனக்கு. இங்க ஒரு பெண்ணா வந்து இப்படி வீதி ஓரமா வந்து இருக்கிறது சாதாரணமா வந்து நம்ம தனியொரு ஆம்பளைய வந்து எங்கேயாவது வீதி ஓரத்துல நீங்க ஒரு குடியில வச்சு இருக்க சொன்னா நிறைய பேர் இருக்க மாட்டேங்க. சில விவசாயிகள் சில நபர்களை தவிர அப்படியான விவசாயிகள் இருக்காங்க, இங்க அவங்க இருக்காங்க. இந்த சில நபர்கள் சொல்றாரு டவுன்ல இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க. சாதாரண இப்ப விவசாயியோட மகன்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. அப்பாக்கள் கஷ்டப்படுவாங்க, அவங்க வீட்டிலே வந்து இருக்கிறதால கஷ்டம் தெரியும். அவங்களை கொண்டு விட்டா கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அக்கா வந்து வீதி ஓரமாக தனியே அந்த இரவுல இருக்கிறோம்னா ஜோதிச்சு பாருங்க நிலைமை. சரியக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நாங்க இந்த வீடியோ வந்து நாங்க அப்லோட் செய்யறோம், பார்த்துட்டு உதவிகள் கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்குமோ எப்படின்னு தெரியாது. அவங்கள்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டு நாங்க வருவோம். நீங்க ஏது பண்ணி சொன்னா அவங்கள்ட்ட என்ன கேளுங்க, நாங்க மிச்ச தகவல் கிடைக்கும். சரியா? அப்ப அந்த பொம்பளை பிள்ளைக்கா இல்லத்துல இருந்தா என்ன நீங்க என்ன தேவைக்கா அந்த பிள்ளைக்கு படிப்பு செலவுதான், வேற இல்லத்துல எல்லாம் பாப்பாங்க நீ எல்லாம் பாப்பாங்க. இப்ப சில நேரங்கள் அவங்க கொடுக்குற சாமான் முடிஞ்சா திருப்பி இப்ப அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க மறுப்பாங்க. நீ அதே நேரம் எனக்கு போன் பண்ணி அம்மா என்ன இது முடிஞ்சுமா வாங்கி கொண்டுக்கா சொன்னா நானு காசு இல்லாட்டி நான் வாங்கி கொண்டு கொடுத்துடுவேன். பயிலுக்கு நான் இவங்களுக்கு பேக் இல்லண்டி நான் பேக் பிஞ்சு வைத்து மாட்டேன். அவங்க ஒரு நேரம் தான் கொடுப்பாங்க. அந்தந்த குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ள எல்லாரும் சாமான் கொடுப்பாங்க. எந்த நாளும் கொடுக்க மாட்டாங்க. ஷூவும் அப்படித்தான் பிஞ்சு வைத்துமா அவங்ககிட்ட கேட்க இல்லாது. அவங்க சாரணம் தான் தருவாங்க. வாங்கி கொண்டு தாங்காமான்னு சொன்னா தான் நான் வாங்கி கொண்டு கொடுக்குறேன். உடுப்புகளும் அப்படித்தான். உங்களுக்கு பீரோ ஒன்றும் இல்லை, பார்த்தா ஒன்றும் இல்லை. உங்க உடுப்பு எல்லாம் இல்லாம தான் இருக்கு. உடுப்பாங்க வச்சுட்டு பக்கத்து வீட்டுல வச்சு. ஓகே, அப்படி ஒரு சுத்தி காட்டுங்க. சாமான் வைக்கிறதுக்கு அந்த மிதிக்கு சாமான் அதுகளா பருப்பு தோஞ்சி வச்சுக்கீங்க. மனுஷன் எல்லாம் வாழ்றானதை பாருங்க. அதான் ஒரு உதவியும் இல்லை. அண்ணமாவே எல்லாம் கஷ்டம். உதவி செய்யக்கூடிய மாதிரி எப்படி உழைப்பு தான்.
இல்லத்துக்கு போய் சமைக்க 2 நேரம் சமைக்க போறேன் 30 2 நேரம் போறேன் 2 நேரம் பின்னேரத்துலயும் போற 2 நேரம் போற ஒரு நேரம் இல்லையா 2 நேரம் போறேன் பின்னேரத்துலயும் சோறு மட்டும் தான் சமைக்குது கறி எல்லாம் அதிகத்துல ஒருமிக்கு சமைச்சு போட்டுருவோம் சோறு மட்டும் பின்னேரத்துல போய் சமைச்சு போட்டுருவோம் வாச பூட்டி காலையில 5:30 போவா 5:30 போய் சமைச்சு போட்டு 7 மணி அப்படி வருவா வந்து திரும்ப இதெல்லாம் மதியம் போவா பின்னேரம் போய் சமைச்சு இப்படிதான் பாருவா நடந்து போறேன் சரியாக்கா ஜோசிக்காதீங்க பாப்பீங்க சரியா ஓகே அப்போ வெளிக்கிட வேணாங்க பாருங்கக்கா சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் இந்த பாருங்க கொஞ்சம் தள்ளி நின்று காட்டுங்க அக்காட இடத்த கொஞ்சம் அப்படி சுற்றிட்டு வாங்க அப்படி வாங்க சுற்றிட்டு வருவோம்க்கா வாங்க அங்கிள் பாருங்க அக்கால பக்கம் பின்ன கோயில் என்ன வாழ்க்கை இப்பயும் நம்முடைய தமிழ் சமூகத்துல வந்து இப்படி எல்லாம் பாடுறாங்கன்னு இதெல்லாம் வந்து பழைய காரங்களா எனக்கா காசு இல்லாம பழைய காலத்துல வேற எங்க எடுத்து நீங்க அந்த பக்கத்து வீட்டு கலக்கட்டா வேற கட்ட அம்மா இங்க எடுக்கதையும் பாருங்க சரி ஓகே எம்என்எஃப் அப்போ நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் இந்த மாதிரி வீடியோ சந்திப்போம் ஓகே அங்கே அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சந்திப்போம்யா ஓகே பாய் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வெறும் ஒரு வீடியோவை வந்து பார்க்காம ஒரு அக்காவினுடைய வாழ்க்கையை வந்து பார்த்து அவங்களால உதவி செய்யக்கூடியவங்க நேரடியாக நீங்கள் உதவி செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் இந்த உதவி கிடைக்கிறது வீடியோ பகிர்ந்து ஒரு ஆதரவு தாங்க இந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்